சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்த மடலை பார்த்தால் புறப்பட்டு வந்த படையை அங்கேயே நிறுத்தி விடுவார்கள். இங்கு வருவதே வேண்டாம் என்று திரும்பி சென்று விடுவார்கள். ஆனாலும் ஒரு சந்தேகம். கேளுங்கள். இந்த மடலில் உள்ளபடி உங்கள் தங்கையை செழியனுக்கு திருமணம் முடிக்கப் போகிறீர்களா? இல்லை செந்திலையாரே, இல்லை. சோழனுக்கு துணை போகும் பாண்டிய படை தளபதிக்கு என் தங்கை எப்படி நான் மனம் முடித்துக் கொடுக்க முடியும்? என்னிடம் சிறைப்பட்டிருக்கும் ஒருவனை என் தங்கை தான் எப்படி ஏற்றுக்கொள்வாள்? சரியாக சொன்னீர்கள். அமைச்சரே, இந்த மடலை நம்பிக்கைக்குரிய ஒரு வீரனிடம் தந்தனுப்ப வேண்டும். யாரெங்கே? கொடுங்கோலை அழைத்து வா. உத்தரவு. அமைச்சரே, கொடுங்கோலனா? ஆமாம் மன்னா. எனக்கு துணையாக தாங்கள் நியமித்த கொடுங்கோல்தான் இதற்கு சரியானவன். அவன் வேளிர்குடி மக்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவன். நிழல் போல் என்றும் என்னுடன் இருப்பவன். அப்படியானால் சரி. நம் இருவரின் நம்பிக்கைக்குரியவன் கொடுங்கோல்தான். அவனை இதை எடுத்துச் செல்லட்டும். வாழ்க மாமன்னர், வாழ்க அமைச்சர், வாழ்க வேளிர்குடி மக்கள். கொடுங்கோல், பாண்டிய நாட்டு தளபதி மணிமாறன் படையோடு நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கிறான். வரும் வழியில் அவர்கள் கூடாரம் அமைத்து நம் நாட்டுக்குள் நுழைய திட்டம் திட்டப் போவதாக நான் அறிந்தேன். நீ அவனை சந்தித்து இந்த மடலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். உத்தரவு மன்னா. கொடுங்கோல் மன்னா, இது சாதாரண மடல் அல்ல. நமக்கு எதிராக கிளம்பியிருக்கும் பாண்டியர் படையை அஸ்தமனமாக்கப் போகும் சக்தி வாய்ந்த அஸ்திரம். ஆகையால் கவனம் சற்று கூடுதலாக தேவை. மன்னா, தங்களுக்காக உயிரை கொடுக்க பல பேர் காத்திருக்கையில் தாங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததே நான் பெற்ற பெரும் பேறு. தளபதி மணிமாறனிடம் கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்ப்பேன். நல்லது, சென்று வா. உத்தரவு மன்னா. என்ன கொடுங்கோள், அரசனும் அமைச்சரும் உன்னிடம் மிக முக்கியமான வேலையை தந்திருப்பதாக தெரிகிறது. ஆமப்பா. பாண்டியர் படை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு என்னிடம் தரப்பட்டிருக்கிறது. ஆஹா, இது நம் அனைவரின் உயிர் பிரச்சனையாயிற்றே. அதனால்தான் உன்னிடம் தந்திருக்கிறார்கள். சரியாக சொன்னாய். என் கையில் இருக்கும் மடலை இங்கு வந்து கொண்டிருக்கும் பாண்டிய படையின் தளபதியிடம் விரைவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால்தானே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் கொடுங்கோள். குதிரையை விரைவாக செலுத்துவதில் உனக்கு நிகர் யாரும் கிடையாது. நிச்சயம் நீ இந்த மடலை அங்கு கொண்டு போய் சேர்ப்பாய். அந்த நம்பிக்கை எனக்குள்ளது. சீக்கிரம் புறப்படு. ஆகட்டும். அரசர் முதல் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது. வெற்றியோடு திரும்பி வா. அதுவும் சரிதான், வெற்றியோடு வருகிறேன். கவனமாக கேள். நாம் சென்று வெற்றியோடு திரும்புவோம். செல் செல். அமைச்சரே, இவள்தான் அது. நீ தாமரையின் தோழிதானே? ஆமாம். எவ்வளவு காலமாக அவளுக்கு நீ தோழியாக இருக்கிறாய்? அங்கிருக்கும் போதிலிருந்தே. அங்கென்றால் எங்கே? அது அரண்மனையில் இருக்கும் போதிலிருந்தே. ஆக சிறுவயதிலிருந்தே நீ அவளுக்கு தோழியாக இருந்திருக்கிறாய் இல்லையா? ஆமாம்.
எப்போதெல்லாம் நீ அவளுடன் இருப்பாய்? எப்பொழுதுமே அவருடன் தான் இருப்பேன். இதில் ஒன்றும் மாற்றமில்லையே. இல்லை. அப்படியானால் அவள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உனக்கு தெரியும் அல்லவா? இல்லை. ஆமாம். இல்லையா? ஆமாமா? ஆமாம். ஆமாம். அப்படியானால் அந்த வைத்தியனை தாமரை எப்போது எங்கு சந்தித்தாள்? அது 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 தாமரை. தாமரையை பற்றி தான் கேட்கிறேன். அதில்லை. அது அந்த தாமரை குளத்தில் என்று சொல்ல வந்தேன். பெண்ணே, நீ உண்மையை சொல்லிவிட்டால் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒருவேளை நீ மறைக்கிறாய் என்று தெரிந்தால் இந்த காட்டில் உள்ள புதைக்குழிக்கு அனுப்பப்படுவாய். புதைக்குழியை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? தெரியாது. அதிலே ஒருவர் சிக்கிக் கொண்டால் அப்படியே உள்ளே மூழ்கி மடிய வேண்டியதுதான். அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியாது. அடையாளமே இல்லாமல் மறைந்து விடுவார்கள். என்ன, உண்மையை சொல்கிறாயா அல்லது உன்னை கொண்டு போய் அந்த புதைக்குழியில் போட சொல்லட்டுமா? வேண்டாம், வேண்டாம். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். அப்படியானால் சொல். நாங்கள் தினமும் காட்டில் உள்ள தாமரை குளத்திற்கு நீராடச் செல்வோம். அதுதான் எனக்கே தெரியுமே. அப்படி சென்ற போது ஒரு நாள் ஒரு முதலையோடு போராடி வெல்லும் அளவிற்கு வீரம் படைத்தவனா அவன்? அவனது மென்மையான தோற்றத்திற்கும் நீ சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லையே. எங்களுக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தன் உயிரை காத்த அவரிடம் தாமரை அபிமானம் கொண்டாள். அவருக்கு வைத்தியம் தெரியும் என்பதை அறிந்ததும் மகாராணிக்கு வைத்தியம் செய்வதற்காக தன்னுடன் அழைத்து வந்தார். இவ்வளவு நடந்திருக்கிறது, நீ எதையுமே என்னிடம் வந்து சொல்லவில்லையே. உங்களை எல்லாம் தோழியாக நியமித்தது எதற்காக? எப்போதும் அவளுடன் இருந்து பொழுதை போக்குவதற்காக என்று நினைத்துக் கொண்டாயா? அவளுக்கு எங்கும் எந்த ஆபத்தும் நேராமல் அவள் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை மறந்து விட்டாய். இதையெல்லாம் என்னிடமிருந்து மறைத்ததற்காக உன்னை புதைக்குழியில் கொண்டு போட சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். என் மீது எந்த தவறும் இல்லை. இளவரசியார்தான் இதையெல்லாம் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டார். அப்படி சொல்வதனால் நீ எனக்கு தோழியாக இருக்க மாட்டாய், என் முகத்திலேயே விழிக்க கூடாது என்று கூறிவிட்டார். ஏன்? அது உங்களுக்கெல்லாம் தெரிந்து விட்டால் மீண்டும் காட்டில் சுதந்திரமாக நடமாட முடியாமல் தடுத்து விடுவீர்களே. தாமரை குளத்திற்கு சென்று நீராடக்கூடாது என்று மறுத்து விடுவீர்களே, அதற்காகத்தான். இருதலை கொள்ளி எறும்பாக இருந்து நீங்களெல்லாம் தவித்திருப்பீர்கள் என்று எனக்கு புரிகிறது. அதனால் இப்பொழுது மன்னிக்கிறேன். இனி இதுபோல் ஏதாவது நடந்தால் தாமரைக்கு தெரியாமல் என்னிடம் வந்து சொல்லிவிட வேண்டும். என்ன? அப்படியே செய்கிறேன். அதற்காகத்தான் இப்போது உன்னை உயிரோடு விடுகிறேன். போ. அம்மா, அம்மா. வாமருதம்,
பார்த்தாயா என் நிலையை? நான் என் தமையனிடம் சென்று என் கணவரை விடுவித்து விடுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மறுகணமே அவர் விடுவிக்கப்பட்டு இங்கு வந்து விடுவார். ஆனால் அதற்கு பின் மாமன்னரிடம் எனக்கு இப்பொழுது கிடைக்கும் இந்த கௌரவம் கிடைக்குமா? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் பேசாமல் இருப்பதால் தான் அவரே வியந்து போய் இத்தகைய உரிமையை எனக்கு வழங்கியிருக்கிறார். நீங்கள் சொல்வது உண்மைதான் அம்மா. ஆனால் தங்கள் கணவர் எவ்வளவு காலம்தான் அங்கே இருப்பது? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அவரை பற்றி பேசினாலே நானும் மற்ற சாதாரண பெண்களில் ஒருத்தியாகி விடுவேன். பேசாமலே இருந்தாலும் அவர் அங்கேயே கிடக்கும்படி நேரிடும். இந்நிலையில் அவரை எப்படி விடுவிப்பது என்பது எனக்கு குழப்பமாக இருக்கிறது. அவர் அவசரப்பட்டு விட்டார் அம்மா. அதனால்தான் இப்படிப்பட்ட தவறு நேர்ந்து விட்டது. அவர் விஷயத்தில் எல்லாமே தவறாகத்தான் நடந்துவிட்டது. அன்று என் தமையனான பேரரசர் நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அவருடைய தாய் மாமனாரான இரும்பிடர் தலையார் பாதுகாப்பில்தான் நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து வந்தோம். பெரும் படையெடுப்பிற்கான ஆயத்தங்கள் வருடக்கணக்காக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் பருவமடைந்த என்னை பாசறையில் வைத்து பாதுகாப்பது கடினம் என்று நினைத்தார் இரும்பிடர் தலையார். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு அளிப்பவராக அங்கு வந்து சென்று கொண்டிருந்த வேளிர்குடியை சேர்ந்த இவருக்கு என்னை மணமுடித்து வைத்தார். இளம் வயதில் நம் மாமன்னரோடு சேர்ந்து பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று புரிகிறதம்மா. ஆனால் மனம் புரிந்து கொண்ட நான் மகிழ்ச்சியாக வாழவில்லை. என்னை கைப்பிடித்தவருக்கு தனக்குரிய நாட்டை காப்பாற்றிக் கொள்ளும் வீரமும் இல்லை, அடைக்கலமாக வந்திருக்கும் இடத்தில் இங்காவது அனுசரித்து வாழ வேண்டும் என்ற பக்குவமும் இல்லை. எனக்கு தரப்பட்டிருக்கும் உரிமையெல்லாம் தனக்கும் தரப்பட்டதாக கருதி எல்லை மீறி சென்று விட்டார். இப்பொழுது மனைவி அதிகாரம் செலுத்தும் அரண்மனையிலேயே கணவர் சிறைப்பட்டிருக்கிறார். அவர் விஷயத்தில் நான் எதுவும் செய்ய முடியாத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டார். இதற்கு என்னதான் வழி? அதை மாமன்னர் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்னம்மா? என் கணவர் சிறைப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த புலவரும் அவருடைய மகள் முத்துநகையும்தான். சோழ பாண்டிய உறவை ஏற்படுத்துவதில் காரிக்கண்ணனார் முன்னின்றார் என்பதால்தான் அவர்கள் செல்வாக்கு வளர்ந்துவிட்டது. நான் இருந்திருந்தால் அப்படி ஒன்று நடக்காமலே தடுத்திருப்பேன். அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எப்பொழுதாவது எந்த வகையிலாவது அவர்கள் என் பிடியில் அகப்படுவார்கள். அப்பொழுது அந்த புலவரே சிறைக்கு செல்லும் நிலையை ஏற்படுத்தி அந்த முத்து நகையை ஊரை விட்டே ஓடும்படி செய்வேன். மிகவும் தாகமாக இருக்கிறதே. நீ இங்கேயே இரு, நான் வந்து விடுகிறேன். யார் நீ? மன்னிக்க வேண்டும். முத்திரை மோதிரத்தை முதலிலேயே பார்த்திருந்தால் தங்களை யாரென்று கேட்டிருக்க மாட்டேன். மன்னர் என்னை அவசரமாக அழைத்து கொடுங்கோலிடம் ஒரு மடல் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நீ உடனே போ, அவரோடு இணைந்து கொள். ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து கொண்டு மடலை கொடுத்து விட்டு வாருங்கள் என்றார். அந்த மடல் அந்த மடல் என்னிடம்தான் இருக்கிறது. பாண்டிய மன்னருக்கு செழியன் எழுதிய மடல். நமது மன்னர் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு இப்படி ஒரு மடலை எழுதி வாங்கியுள்ளார். நமது மன்னரின் ராஜதந்திரமும் வீர சாகசமும் நாம் எல்லாம் நன்கு அறிந்ததுதானே.
செல்வமா? ம். நாம் செல்ல வேண்டியது வெகு தூரம் அல்லவா? ஆமாம் ஆமாம். ம். நம் மடலை சரியான நேரத்தில் சேர்த்து விட்டால் அந்த பாண்டியர்கள் படையெடுக்க மாட்டார்கள். தெரியும் தெரியும். ஆமாம், நீ எவ்வளவு நாட்களாக நமது மன்னரின் படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? எங்கள் பாட்டனார் காலத்திலிருந்தே எங்கள் குடும்பமே இருங்கோவேள் படையில் தான் இருக்கிறார்கள். ஓ, அப்படியானால் நீ வாழ்வித்தையில் சிறந்தவன் என்று சொல். எதிரிகளோடு போராடும் அளவிற்கு வாழ்வித்தையில் சிறந்தவன். பார்த்தாலே தெரிகிறது நீ பெரிய வீரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று. இவ்வளவு பெரிய பொறுப்பை மன்னர் உன்னிடம் தந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் நீ மிகவும் நம்பிக்கைக்குரியவனாகத்தான் இருக்க வேண்டும். அது என் பாக்கியம். சரி, நீ பயன்படுத்தும் வாள் மிகவும் கூர்மையானதா? அதில் என்ன சந்தேகம்? எங்கே அதை கொடு பார்ப்போம். பாருங்கள். வாள் அவ்வளவு கனமாக இல்லையே. என் போன்ற வீரர்கள் வைத்திருக்கும் வாள் அவ்வளவு கனமாக இருக்காது. நம் அரசர் வைத்திருக்கும் வாள் தான் மிகவும் கனமானது. கரிகால் சோழனுடைய வாளை விட அதிக கனமானது. இந்த வாள் மிகவும் கூர்மையானது தானே? அதில் என்ன சந்தேகம்? இதை சோதித்து பார்க்கலாமா? எப்படி? இப்படித்தான். எனக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது. இவனை இங்கேயே விட்டுவிட்டு சென்றால் சரியாக இருக்காது. தைரியமாக இருங்கள், மனதை தளர விடாதீர்கள். அவர் திரும்பி வரும் பொழுது நீங்கள் உங்கள் காதலை சொல்லுங்கள், நிச்சயம் அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த பவுடரை வச்சு எப்படி இந்த காலத்தில் சாத்தியமான ஒரு சோப்பு தயாரிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.